எவ்வளவு தண்ணி இது வாட்டர் பிரசன்ட் ஜூட்ஸோ என்ன எல்லாரையும் லாக் பண்ணி விட்டு போறதுக்கு முன்னாடி அவன் இந்த பூமி ட்ராப்பை செட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். ஜாக்கிரதை. ஐயோ ஓடி போச்சு. நருட்டோ ஸ்பிட்டன் தமிழ் எபிசோட் நம்பர் 251 எபிசோடு. ஃபுல் ரியாக்ஷன் தான் நம்ம பண்ண போறோம். ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த சீன் அதுல இந்த வர்ற சீன்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொன்னு காய் வந்து இசாமிய வந்து சுறாப்புட்டே பண்ணிட்டேன். அது செம்மையா இருக்கு. எதிர்பார்க்கல. ஆமா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் அவனாலதான். ஆனாலும் ஜுட்சுக்கு இப்படி ஒரு கேவலமான பேரா காய் சென்சேக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தோணுமோ? காய் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதானேங்க. அவன் எவ்வளவு ஸ்பீடு பாருங்க. அந்த ஸ்பீடு அவனோட அந்த வேகம் காயோட வேகம் புயல் வேகத்துல இருக்குப்பா. அதுக்கு எப்படி அடிக்குது சூறாவளி மாதிரி. அதுக்கு காய காணமே இன்னும் இல்ல. இன்னும் அந்த புயல்ல தான் நிக்கிறேன். இன்னும் உயிரோட இருக்கேன். பெருடோரா ஒரு டாய் ஜுட்சு. அது சக்கரமா பயன்படுத்தக்கூடிய நின்ஜுட்சு கிடையாது. பாக்குறதுக்கு அது வெறும் ஒரு பஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஈட்டி மாதிரி இருக்கும். இது மூலமா அழுத்தம் கொடுத்து காத்த நம்ம எதிரில இருக்கிறவங்களை நோக்கி திசை திருப்பலாம். முதல்ல அது கம்ப்ரஸ் ஆகி அப்புறம் அது வேகமா பரவ ஆரம்பிக்கும். உழைப்போட ஒரு வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். இப்பதான் எனக்கு புரியுது. இப்ப கூட நான் யாருங்கிறது உனக்கு சுத்தமா வரல. தெரியாதவ யாருன்னு ஞாபகம் இல்ல. கடைசியும் கேட்பேன். அப்போ ரெண்டாவது தடவை சண்டை வரப்பையும் கேட்பேன், நீ யாரு? நான் தான் உன்னை நகராதன்னு சொன்னேன்ல. தீவு ரொம்ப சின்ன தீவு தான் போல. இது ட்ரெயினிங் தீவு தானே. அப்படியே போட்டு கேட்டுங்கடா. ஆள் பார்க்கதான் குடமிளகா மாதிரி இருக்கீங்க. ஆனா அடிக்கிற அடி இடி மாதிரி இருக்கு. ஆனா என்ன உங்க நீல நேர வேர்வதான் கொஞ்சம் நான் தடிக்குது. இவன் வந்து அவன் என்ன நினைக்கிறான்றதை சொல்லிருக்கான். ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். மனசுல என்ன ஓடுது உள்ள வந்துட்டேன். அவன் ட்ரெயினுக்குள்ள போயிட்டான். இதுதான் இருக்கிறதுலயே கஷ்டம். இந்த ட்ரெயினுக்குள்ள போய் மிஸ்டர் உஷிகாக்கி, நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடலாம்ல? ஏய், நான் தான் சொன்னல, அவன் எப்பவுமே அப்படிதான். அவனை தனியா விடு. அவன் யார் கூடயுமே பழக மாட்டான். அவன் எப்பவுமே இப்படித்தான். மிஷனுக்காக தானே வந்திருக்கோம். அப்போ ஒன்னா பழகுனா நல்லா தானே இருக்கும். இல்ல அது உள்ள போய் பாக்குறானா அவன் எண்ணங்களை போய் பாக்குறேன். அவனுடைய இது என்ன ஓட்டங்களை பூராமே உள்ள போய் என்ன இது அவனுடைய இதை எல்லாத்தையுமே பாக்குறேன். நல்லா கவனிக்க சாமி. சைஃபர் காப்ஸ் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம என் கூட மிஸ்ஸையும் பத்திரமா பாத்துக்க. நீ என்ன பண்ணுவையோ தெரியாது. நம்ம கூட பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியுது. வயசு கம்மியா அதனாலதான் டபுக்கு தெரியாம போயிடுச்சு. இவ்வளவு நாளா என்னென்ன பண்ணிருக்கேன்றது எல்லாத்தையுமே டீடைல்ஸ் எடுக்கிறேன். ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. உன்னை நாங்க மொத்தமா சுத்தி வளைச்சிட்டோம். யாருன்னு தெரியுதாங்க. கண்ணத்துல இப்படி மாறிட்டீங்க. பேர் என்ன போல சண்டை போடலாமா? இமிகிட்டா ஐயோ பூராத்தையும் விட்டானே. பூராத்தையும் காலி அவன் ஏற்கனவே பவரானவன் தானே. அதான் பூராத்தையும் எழுதி விட்டானே. அடிக்க அடிக்க நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா, பாம்பு போட்டுட்டேன். அடிச்சா செட் ஆகாது. யாரும் நிக்காதீங்க. ஒரு அங்கங்க அப்படியே வெடிக்கிற மாதிரி. ஐயே வேணாம், நீங்க என்ன பண்ற? இவனையே விட்டுட்டு போக கூடாதுன்னு கொண்டு விட்டேன் பாருங்க. இதுல எப்படி குதிப்பீங்க? இப்ப என்ன பண்ண போறோம் உஷிகாக்கி? என்ன பண்ற கிசாமி? நல்லா கவனிக்கு சாமி. ஒரு சைஃபர் கார்ப்பு கூட எதிரிக்கிட்ட சிக்கவே கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? நீ என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது. நம்ம கூட பாதுகாக்க வேண்டியது உன் கடமை.
கூட இருந்தவங்களையே கொல்றதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அடடா. அதுதான் எனக்கான மிஷன். ஐயையே. ஆமா, யாருமே இல்லாம இது கூட வந்தோடனே இப்ப காலி நிற்கானே, எல்லாத்தையும் காலி நிற்கானே. ஐயா. வந்துட்டாங்க. எதுக்கு அவங்கள கொல்ற? எதிரியோட கையில நம்மளோட கோடு கிடைக்க கூடாதுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு உனக்கு அப்போதான் புரியும். அவளை புடிச்சிட்டேன். அவன் என்னோட கூட வந்தவனே புறத்தை காலி பண்ணிட்டு போயிட்டேன். ஆமா, அவன் மாட்டினான உண்மையை பேச எல்லாம் சொல்லிட்டு அவனே போட்டு தள்ளிட்டான். ஐயா, தலைவனையே போட்டு தலைவனே போட்டு தள்ளிட்டான். தலைவன் தெரிஞ்ச கத்தியத்தையும் தூக்கிட்டான் போலங்க. போட்டு பின்னாடி போயிட்டால பாப்பாட்டு ஆத்தே பயங்கரமா நல்லா இருக்கு எனக்கு. அதுதான் கூட இருந்து இப்படி ஜோரு தள்ளி விட்டானே. ஆமா, நல்லா பண்ண கிசாமி. இது யாரு? நான் நினைச்ச மாதிரியே உன் கூட இருக்கும்போது அவன் தன்னை தற்காத்துக்கல. சரிதான லார்ட் ஃபோர்த் மிசுகாகி? மிசுகாகவா? நான் நண்பனா இல்ல எதிரியா? என்னோட பர்பஸ் என்ன? நான் என்னதான் பண்ணணும்? இந்த மாதிரி வலிகள்ல இருந்து உன்னை விடுவிக்க நான் இருக்கேன். இந்த ஊர்ல இருந்தே ஆரம்பிப்போமே. உன்னோட காம்ரேட்ஸ் உன் கையாலேயே கொல்ல வச்சு உன்னை துரோகின்னு அடையாளப்படுத்தி இருக்காங்களே, அதனால இந்த இடத்தை விட்டுட்டு ஏன் கூட வந்து சேர்த்துக்கோ. புரிஞ்சுக்க முடியுது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாததுனால என்னால ஏத்துக்க முடியல. இருட்டுல மிளறக்கூடிய அந்த கண்கள், இவ்வளவு நேரம் நீங்க தான் ஃபோர்த் மிசுக்காக இப்படி எல்லாம் பேச வச்சு என்னையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஷேரிங்கன் அவரை மேனிபுலேட் பண்ணிடுச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே இந்த உலகம் வஞ்சத்தாலையும் பொய்யாலையும் நிரம்பினதுதான். ஆனா நீங்க த்ரீ டேல்ஸ் ஜிஞ்சுருக்கிய கட்டுப்படுத்தக்கூடிய விஷுவல் பவர் கொண்ட ஒரு பெரும் வல்லவர். உண்மையிலேயே நீங்க யாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மாதரா இப்ப உயிரோட இல்லைன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கையில நான் எதுக்கு உங்களை நம்பணும்? நீங்க யாருன்னு உங்க முகத்தை காட்டுங்க. மாதராவோட முகத்தை பார்க்க போற ஒரே முதலாளி வந்தானோ? ஓ, நான் தான்டா பார்க்க போறேன் ஃபர்ஸ்ட். ஐயா, பைத்தியக்காரா. ஓ, அவன் நாக்க அவனே கடிச்சிட்டானோ? இவன் பார்க்க கூடாதுன்றதுக்காண்டி இது பண்ணிட்டான் போலங்க. நிஜமாவே நீங்க தானா? ஐயா, என்ன ஓடிச்சா? எனக்கும் அந்த உலகத்துல வாழணும்னு ஆசைதான். இப்படி இருக்கியா? பயன்படுத்தி அவன் சக்கரவா அழுத்தினேன். உள்ள இருக்கிற இன்டெல் நமக்கு தேவை. ஓ, ஐயா, தண்ணிக்குள்ள போயிட்டானே. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நீர் சுவரை தாண்டி என்னால அவனை பிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றது? யாரும் பதட்டப்படாதீங்க. இப்ப அவன் என்ன சூழ்நிலையில இருக்கான்னு பாருங்க. அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். உள்ள போறான் போல இருக்கு நைஸா. ஹிட்டாச்சி. ஆமா, ஒரு நாள் இன்னில இருந்து நீயும் நானும் ஒன்னா செயல்பட போறோம். ஒரு நாள் பேசுவாங்க. கிசாமி ஓஷிகாகி ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ சேர்ந்தவன். நான் 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல ஒரு ஆளு. உன்னோட நட்புறவுல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அக்காட்சுக்கில உன் கூட நான் ஒரு டீமா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். கூட இருக்கிறவங்களையே கொள்றது ஒரு மரண வேதனை தான். உண்மைதானே ஹிட்டாச்சி? உன் பேச்ச கொஞ்சம் குறைச்சுக்கோ. சேர மாட்டேன். உன் நாளைக்கு என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. அவன் கூட ஏன் உன்ன நீயே முதல்ல புரிஞ்சுக்கல? பிடிமானமே இல்லாம தான் நீ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க. ஐயோ, கத்தி வச்சு போட போறானோ? உன் ஆர்வத்தை தூண்டுற வகையில ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? எல்லா சுறாக்களும் கிட்டத்தட்ட ஒப்பவைவி பேரஸ், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெண் இனத்தோட உடம்புக்குள்ளேயே முட்டை உடைஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு ஷார்க்குக்கு ஏற்ப வயிற்றுக்குள்ள எத்தனை முட்டைகள் உடையுது, அதுல இருந்து எத்தனை குஞ்சுகள் வெளியில வருதுன்னு அதோட எண்ணிக்கை மாறுபடும். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் கேனிபலிசம். யூட்ரஸ்ல சுறாக்கள் குழந்தையா இருக்கும் போதே ஒருத்தரை ஒருத்தர் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
பிறந்த உடனே அவங்க சகோதரர்களை கொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுதுங்க. ஒவ்வொரு ஷார்க்கோட கண்ணுக்குமே மத்த ஷார்க்குங்க அதோட உணவு பண்ணமா தான் தெரியும். சின்ன மீனை வந்து இன்னில இருந்து நீ அகாட்சுகி மெம்பர் மட்டும் கிடையாது, என்னோட கூட்டாளியும் கூட. அதனால ஜாக்கிரதையாயிரு. புரிஞ்சதா உனக்கு? அது உனக்கும் பொருந்தும். சரி விடு, இப்போதைக்கு 2 பேரும் நண்பர்களா இருந்து என்ஜாய் பண்ணலாம். எதிர்காலத்துல ஒருத்தர் எதிர்க்கிற சூழ்நிலை வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். ஒவ்வொருத்தரோட விதியும் ஒவ்வொரு மாதிரி. எதிர்காலம் இல்லாத நீயும் நானும் மட்டும் விதி விலக்கா என்ன? நீயும் நானும் வெறும் மனுஷங்க, மீன்கள் கிடையாது. நீ யாரா வேணா இருக்கலாம், ஆனா உன் மரணத்தை நெருங்கும் போதுதான் உண்மையிலேயே நீ எப்படிப்பட்டவங்கிறத நீ உணர்வ. அவன் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் உண்மையிலேயே யாருங்கிறத அவனுக்கு அவனோட மரணம் தான் உணர்த்தும். ஐய செத்து போயிட்டானே, எப்படி உண்மை என்ன ஒண்ணும் பண்ண முடியாதே. அவனே அழிச்சுக்கிட்டேன். அப்படியே ஒரே இதாக ரத்தமா மொத்தமா அந்த உண்மை வெளியே தெரியும். அவனோட ஷார்க்ஸ்க்காக அவன் தன்னைத்தானே உணவாக்கிக்கிட்டான். அகாட்ஸ்கில ஹிட்டாச்சியோட தொடர்புல இருந்த ஒரே நபர். இவனை பார்த்து லேண்ட் ஆஃப் மிஸ்டே நடுங்குச்சு. இவனோட முடிவு இப்படி இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல. இவனை பாருங்க, இவனே ரொம்ப சோகமா தான் இருக்கான். இது மூலமா அவன் உண்மையாவே இறந்துட்டாங்கிறது உறுதியாகுது. எனக்கு புரியல, கூட இருக்கிறவங்கள காட்டி கொடுக்க கூடாதுன்னு அவனுடைய உயிரை விட்டுருக்கானா? அகாட்ஸ்கில இருக்கிறவங்களும் காம்ரேட்ஸ்க்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் மேல எனக்கு ஒரு மரியாதை வருது. ஒரு ஷினோபியோட வாழ்க்கை அவன் மரணத்தை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுது. கிசாமே ஹோஷிகாக்கி, நான் சாகுற வரைக்கும் நிச்சயம் உன்னை மறக்க மாட்டேன். ஒரு வழியா நம்மள பத்தின தகவல் ஏதோ அகாட்ஸ்கி கிட்ட போய் சேராம தடுத்தாச்சு. ஆனா நம்மள பத்தின தகவல்களை இந்த ஸ்க்ரால்ல எழுதி இதை வெளியே கொண்டு போலான்னு தான் அவன் திட்டம் போட்டிருந்தா. எதுக்கும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் நீங்க திறந்து பாத்துருங்க. அவங்களுக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சா அதை இன்னும் பாதுகாக்கலாம்ல. சரியா சொன்னீங்க. எவ்வளவு தண்ணி இது? வாட்டர் பிரசன்ட் ஜூட்ஸோ எல்லாரையும் லாக் பண்ணி விட்டு போறதுக்கு முன்னாடி அவன் இந்த பூமி ட்ராப்பை செட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். ஜாக்கிரதை. ஓடி போச்சு. அது கடல்ல கலக்க போகுது. ஆனா இந்த தண்ணில அசைய கூட முடியல. அவனை விட்டுறாதீங்க, எப்படியாவது புடிங்க. என் உடம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அவனை புடி. எது பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை. அடச்சே, அது தப்பிச்சு போகுது. என்ன பண்றது? புரியுங்களா? ஐயோ போயிருச்சு அது. கடலுக்குள்ள போய் ஐயோ ஓடி போச்சே. ஆமாப்பா, தப்பிச்சு ஓடி போயிருச்சு. அப்ப இந்த நியூஸ் எல்லாம் அகாஷிக்கு போயிரும்ல. எப்படி புடிச்சுக்காங்க? போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தாயோட உழைப்பெல்லாம் வேஸ்டா போச்சே. சிரமப்பட்டு. சரி பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல எப்படி போகுதுன்னு.